இவர் சோஷியல் மீடியால முட்டி போட்டு நடந்து வீடியோ போடும்போது வந்து, சரி இவருக்கு வந்து இதில ஏதோ ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு அவர் குடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. அவருக்கு ரிசல்ட்டும் வந்து ஒரு அதிர்ச்சிய தான் வந்து குடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காமன் மேன் ஷோல வந்து ஒரு பையன் உள்ள என்ட்ரி ஆகுறாப்புல. ஸோ அந்த ஒரு பையன் ஆல்ரெடி நம்ம சோஷியல் மீடியால ஒரு முட்டி போட்டு நடந்துட்டு, சீசன் 9க்கு வந்து எனக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாரு. அப்ப அந்த சீசன் 9ல அவர் கன்சிடரே வந்து பண்ணல, விட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காமன் மேன்ல அவரோட என்ட்ரி இருக்கு. சரி இதன் மூலமா அவர் செலக்ட் ஆயிட்டாரா அப்படின்னு நினைக்கும்போது தான், இன்னைக்கு அவர் ஒரு கண்டஸ்டன்ட்டா உள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போர்ட வந்து கையில எடுத்துட்டு வராரு. அந்த முட்டி போட்டு நடந்தப்போ வந்து அவர் போர்டு வச்சிருப்பார்ல, அந்த ஒரு போர்டு எடுத்துட்டு வராரு. அவர் ஐடிய மட்டும் வந்து மறைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல உள்ள வந்த உடனே வந்து அவர் பேர் வந்து தமிழரசு. ஸோ அவர் வந்து ரொம்ப வைரலா இருந்தார் அந்த டைம்ல. ஸோ ராஜுக்கு வந்த உடனே வந்து நீங்க அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஆரி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. எதுக்காக அந்த மாரி முட்டி போட்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, அவரு தமிழோட ஆன்சர் வந்து நான் 12த் வரையும் தான் வந்து படிச்சிருக்கேன். சோஷியல் மீடியால வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா நான் இம்மெச்சூர்டா வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண போயி அது வந்து உடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓவியா டக்குன்னு வந்து, இப்போ மட்டும் என்ன ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா தமிழரசு அவர் வந்துட்டு, இல்ல எல்லாமே லேர்னிங் தானே அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்றாப்புல. ஓவியா இருந்துட்டு, இல்ல நீங்க இன்னும் லேர்ன் பண்ணல, இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல இப்போ தான் நான் லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜு வந்து ஒரு கேள்வி கேட்குறாப்புல. சரி உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்கும்போது, பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. உடனே ஓவியா சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரி வந்து ஏன் பிரதீப் ரங்கநாதன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, தமிழரசு வந்து ஏன்னா நான் டைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து எனக்கு வந்து 9 டூ 6 ஜாப் வந்து போக பிடிக்காது. நான் வந்து மிடில் கிளாஸா இருக்கிறது வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் என்னோட ட்ரீமே வந்து டைரக்டர் ஆகுறது தான் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆரி இருந்துட்டு சரி ஓகே. அப்பன்னா நான் வந்து ஒரு சீன் சொல்றேன். ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். நீங்க வந்து அந்த சீன வந்து டைரக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. டக்குன்னு வந்து அவர் வந்து நான் இன்னும் கத்துக்கல. ஸ்டில் லேர்னிங் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி பிக் பாஸ் பத்தி தெரியுமா? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இல்ல பிக் பாஸ் பத்தியே தெரியாது அப்படின்னு சொன்னது செம ஷாக்கிங்கா இருந்தது. அத பத்தி தெரியாமலே அவர் வந்து அவ்வளோ விஷயம் முட்டி போட்டு நடந்ததெல்லாம் வந்து ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஜெக்டட் அப்படிங்கிற மாரி வந்து போர்ட காமிச்சுட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம வந்து நீங்க அந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. மொத்தமா வந்து ஆடிஷன்ல 20,000 பேர் வந்து ஆ உள்ள ஆடிஷனுக்கு வந்தாங்க. ஸோ அத்தன பேரோட ஒரு வாய்ப்ப நீங்க பறிச்ச மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவர வந்து அனுப்பிச்சு விட்டத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து நடந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்க ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அன்ஃபேரா உங்களுக்கு பட்டதா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.